ரெகுலேட்டட் பவர் சப்ளை. நம்ம இது வரைக்கும் பார்த்தது இதாகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டு பவர் சப்ளை. 5 வோல்ட்னா 5 வோல்ட்டு தான், 1 ஆம்ஸ் தான். ஓகேவா? இது ஃபிக்ஸ்டு பவர் சப்ளை. இது மல்டிமீட்டர். மல்டிமீட்டரில் வந்து நம்ம ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம். இது ப்ரெட் போர்டு. இது எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமர் வேணும். டைமர் வேணும்னா டைமருக்கு நம்ம ஸ்டாப் வாட்ச் இதுலேயே மொபைல்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்சி சர்க்யூட்னா ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர் வேணும். நம்ம இதில் வந்து 100 ஓம் ரெசிஸ்டரும், இது வந்து 100 மைக்ரோஃபாரட் ரெசிஸ்டரு, அது கூட ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். கெப்பாசிட்டருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ். இப்போ சப்ளையோட பாசிட்டிவாக இங்கே கொடுத்துக்கலாம். ரெசிஸ்டரோட இங்கே சப்ளையோட நெகட்டிவ் வந்து கிரவுண்டு, நம்ம கெப்பாசிட்டரோட எண்டில் கொடுத்துக்கலாம். இந்த அம்மீட்டரோட பாசிட்டிவ் கெப்பாசிட்டிவ் அக்ராஸாக தான் பார்க்க போகிறோம். அம்மீட்டரோட பாசிட்டிவ் வந்து வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் வந்து இங்கே, நெகட்டிவ் வந்து அதே மாதிரி கெப்பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ இதை ஆன் பண்ணால் இந்த வோல்ட்மீட்டரில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே டைமரையும் செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு, ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ வருது. ஃபாஸ்ட்டாக போது நம்ம வந்து டைமர் செட் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கலாம். 0 பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஒன்றா டச் பண்ணோம்னா 0 ரெண்டுக்கு டச் பண்ணோன்னா 0 பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் நோட் பண்ணிக்கணும். 20 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த டைம் பீரியடுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ ரீச் ஆகுது. நம்ம அந்த டைமும் நோட் பண்ணிக்குவோம், இதுலேயும் நோட் பண்ணிக்குவோம். ஸ்டாப் வாட்சாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்போ கான்ஸ்டன்ட் வருதுன்னு பார்க்கலாம்.
பீரியடு இப்போ 17.20 அந்த மாதிரி 17 வந்துச்சு அப்படின்னா 180 செகண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இதோட 4.64 தான் மேக்ஸிமம் அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் அந்த பவர் சப்ளையை ஆஃப் பண்ணிடுவேன். பவர் சப்ளை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகுதா? இப்போ டைம் பீரியட் 17லேருந்து எவ்வளோ குறையுதுன்னு டிஸ்சார்ஜ் ஆகி 0 ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போச்சு, லாஸ்ட் டைம் ஆக ஸ்லோவாக தான் டிக்ரீஸ் ஆகுது. தெரியுதா? மேனுவல் கையில் இருக்கா? அது உங்கள் மேம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இங்கே யார்ட்டையாவது ஒன்று வாங்க. திலீப் மேனுவல் கொடு, ஏதோ ஒரு மேனுவல் வேண்டாம் அவ்வளோ வேண்டாம். இப்போ 0க்கு ரீச் ஆகுற வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ 2லேருந்து 0க்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்க. கடைசி ஆக தான் டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப் பண்ணிடுவாங்க.